Good morning student. Today 11th physicsல elastic potential energy அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் பிஹேவியர் மீட்சி பண்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ப்ரிங் இருக்குமா, அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம ஃபோர்ஸை கொடுத்து நல்லா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அல்லது கம்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணோம், ரிலீஸ் பண்ணிட்டோம். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், தன்னுடைய பழைய பொசிஷனுக்கே வந்துடும், இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலாஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அல்லது கம்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம். அந்த நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கு தான் அதில் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. சரியா குட்டி? ஸோ அப்போ இது இந்த ஸ்ப்ரிங்கில் நடக்கக்கூடிய இந்த ஒர்க் டன்னால் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, when a spring is elongated it develops a restoring force. ஓகேவா? நம்ம அதை நல்லா இழுக்கிறோம், அப்போ அதில் ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கை ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறோம், அப்போ அந்த ஸ்ப்ரிங்கில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகேவா? அதை மீள் விசை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். The potential energy possessed by a spring due to a deforming force which stretches or compresses the spring is termed as a elastic potential energy. ஓகேவா குட்டி? அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம எலாங்கேட் பண்ணுறோம் அல்லது கம்ப்ரெஸ் பண்ணுறோம் ஃபோர்ஸை கொடுத்து. ஓகேவா? அப்போ நாம் செய்யக்கூடிய அந்த ஒர்க் டன் தான் அந்த ஸ்ப்ரிங்கில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா குட்டி? இப்போது இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்கலாம். சரியா குட்டி? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு, இது கூட ஒரு மாஸ். இந்த மாஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா எம் அப்படிங்கக்கூடிய ஒரு மாஸு. இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு எண்டில் மாஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு எண்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிஜிடு சப்போர்ட்டு, இந்த மாதிரி ஒரு நல்லா கெட்டியான ஒரு சுவரோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா குட்டி? இதுதான் இனிஷியல் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஈக்லிபிரியம் பொசிஷன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதுதான் ஈக்லிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே என்னவாக்கணும் இருக்கும், 0வாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம இந்த டைரெக்ஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேவா குட்டி? எலாங்கேட் பண்ணுறோம், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? இழுக்கிறோம், நல்லா இந்த மாஸை இந்த பக்கம் நம்ம இழுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரிங் என்ன கண்ணாகும், எலாங்கேட் ஆகும் தானே கண்ணு? ஏன்னா ஸ்ப்ரிங்கை நம்ம இழுக்கிறோம். இந்த ஹரிசாண்டல் ஸ்மூத் சர்ஃபேஸு. ஓகேவா குட்டி? ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு சர்ஃபேஸு. சரியா? இப்போ நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப்ஏ அப்படிங்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸை கொடுத்து இந்த மாஸை நாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, எக்ஸ் அப்படிங்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு போயிருக்கு. சரியா குட்டி? ஸோ அப்ளைடு ஃபோர்ஸு எஃப்ஏ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். ஓகேவா? இதுதான் ஈக்லிபிரியம் பொசிஷன். இப்போ நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோம், அப்போ இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆர் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா குட்டி? அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். நம்ம நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ப்ரிங்கை நல்லா நம்ம எடுத்துகிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னாக்கா அது என்ன கண்ணாகும், அந்த ஸ்ப்ரிங்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த ஃபோர்ஸ் தான், அதுதான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. சரியா குட்டி? அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரியா குட்டி? ஸோ இப்போ நாம் அப்ளைடு பண்ண ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த டைரக்ஷனில் இருக்குது, அப்ளைடு ஃபோர்ஸு இது ரெண்டுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. சரியா குட்டி? அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு எந்த டைரக்ஷனில் இருக்குது, அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அதே மாதிரி. ஓகேவா குட்டி? அமுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ப்ரிங் உள்ளே வந்துடும் இல்லையா குட்டி? அப்போ இந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து மாஸ் உள்ளே வந்துடும். அப்போ இங்கே இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு உள்ளே போயிடும். ஓகேவா குட்டி? ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ் அப்போது இந்த டைரக்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இதில் ஸ்ப்ரிங்கில் இப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸை விட்டோம் அப்படின்னாக்கா ஸ்ப்ரிங் எங்கன்னு வந்துடும், இந்த டைரக்ஷனுக்கு வந்துருமா கண்ணு? ஸோ அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் இந்த அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரியாம்மா? ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. பாருங்கள், இதுலேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ எப்பயுமே
அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா குட்டி? இந்த கான்செப்டை நல்லா நம்ம புரிஞ்சிக்கணும். சரியா குட்டி? ஸோ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்ளைடு ஃபோர்ஸும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் எப்பயுமே ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரியா குட்டி? அதனால் FA வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் FS வெக்டார். மேக்னிடியூட் ஈக்குவல், ஆனால் டைரக்ஷன் எப்படி குட்டி இருக்குது? ரெண்டுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. FA அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ், FS அப்படின்னாக்கா அந்த ஸ்ப்ரிங்கில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ். ஓகேவா கண்ணு? அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா, ஹூக்ஸ் லாவை பற்றி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டீட்டெயில்டாக இன்னொரு யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா குட்டி? ஹூக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா கண்ணு? இங்கே நம்ம அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் FA டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் தானே கண்ணு? ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்தோமா நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ FA ஈக்குவல் டு KX. K அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். சரியாம்மா? அதே மாதிரி அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கும் நம்ம ஹூக்ஸ் லாவை அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ FS ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது FS டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ். ஏற்கனவே மைனஸ் போடுறோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்போவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா குட்டி? அதனால் நம்ம மைனஸ் சைன் போடுறோம். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்கம்மா, நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அப்போ FS ஈக்குவல் டு மைனஸ் KX. சரியாம்மா? இதை தான் நமக்கு இந்த இடத்துல புக்கில் போட்டு காமிச்சிருக்காங்க. சரியா குட்டி? அப்போ வெக்டார் ஃபார்மில் சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா FS வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் KX வெக்டார். சரியா குட்டி? இப்போது நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு DX அப்படிங்கக்கூடிய ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம், இழுக்கிறோம். அப்போ என்ன ஒர்க் டன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் செய்கிற அந்த ஒர்க் டன் தான் அந்த ஸ்ப்ரிங்கில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா குட்டி? அதனால் ஒர்க் டன் அப்படின்னாலும் ஒன்று தான், எனர்ஜி அப்படின்னாலும் ஒன்று தான். சரியா குட்டி? நமக்கு தெரியும் ஒர்க் டன்னுக்கு என்ன கண்ண ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரியா குட்டி? இப்போ நம்ம அப்ளைடு ஃபோர்ஸால் அந்த ஸ்ப்ரிங் DX அப்படிங்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு என்ன ஒர்க் டன் நடந்தது? அந்த ஒர்க் டன் தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகுது. அப்போ U ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஃபோர்ஸ் என்ன கண்ணு? அப்ளைடு ஃபோர்ஸு FA வெக்டார், இங்கே DR வெக்டார். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம DX வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரியா குட்டி? அப்போது ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னாக்கா DW அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ டோட்டலாக எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம என்ன கண்ணு பண்ணுவோம்? நமக்கு இது முன்னாடியே தெரியும். ஸோ இன்டெக்ரல் பண்ணுவோம் இல்லையா குட்டி? அப்போ ஒர்க் டன் U ஈக்குவல் டு இன்டெக்ரல் F வெக்டார் டாட் DR வெக்டார் ஆர் DX வெக்டார். அந்த சின்ன சின்ன ஈக்குவேஷன் வந்து நீங்கள் கொண்டு வரணும் கண்ணு. DW ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து நம்ம கொண்டு வருவோம். அப்போ DW ஈக்குவல் டு W ஈக்குவல் டு இன்டெக்ரல் DWன்னு சொல்லி போட்டு கொண்டு வருவோம். அதெல்லாம் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு இதை டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஒர்க் டன்னாலும் ஒன்று தான், எனர்ஜி அப்படின்னாலும் ஒன்று தான். அதனால் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு U அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. சரியாம்மா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரியா? ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு செய்கிற ஒர்க் டன் ஸ்மாலாக இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் டன் வேணும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். ஓகேவாம்மா? ஸோ அப்போ இன்டெக்ரல் FA வெக்டார் டாட் DR வெக்டார். ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெக்டார் ப்ராடக்ட். ஸோ அப்போ ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்கேலார் ப்ராடக்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம இங்கே டாட் போடுறோம். நமக்கு தெரியும் A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு AB காஸ் தீட்டா. ஓகேவாம்மா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ இன்டெக்ரல் லிமிட் என்ன கண்ணு? ஈக்லிபிரியம் பொசிஷன் 0லேருந்து அந்த டோட்டலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கண்ணு? எக்ஸு. ஸோ அதனால் நம்ம எக்ஸ் அப்படிங்கக்கூடிய டிஸ்டன்ஸ் போகிறது அப்படிங்கிறதுனால எக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சரியா குட்டி? ஸோ அப்போ 0 to x. அப்போ மாடுலஸ் ஆஃப் FA வெக்டார் மாடுலஸ் ஆஃப் DR வெக்டார் காஸ் தீட்டா. ஸோ அப்போ FA DR காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். சரியா குட்டி? DRக்கு பதிலாக நம்ம இங்கே DXன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அங்கே நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் DR அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால அதைவே இங்கே உங்களுக்கு போட்டிருக்காங்க. இங்கே நம்ம DX அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். சரியாம்மா? இப்போ நம்ம காஸ் தீட்டா
தீட்டா அப்படிங்கிறது ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள். இங்கே அப்ளைடு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷன். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0, காஸ் 0 1. ஸோ அப்போ இந்த டேர்ம் என்னவா கண்ணு ஆகிடும்? 1. ஓகேவா? ஸோ அப்போது u ஈக்குவல் டு இன்டகரல் 0 to x FA dx அப்படிங்கக்கூடிய ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். சரியாம்மா? இப்போது FA அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்ன கண்ணு FA அப்ளைடு ஃபோர்ஸுக்கு என்ன கண்ணு வேல்யூ பார்த்தோம் நம்ம? ப்ளஸ் kx அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த டேர்ம் கொண்டு வந்து இந்த FAவுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லைம்மா. அப்போ u ஈக்குவல் டு இன்டகரல் 0 to x FA அப்ளைடு ஃபோர்ஸோடைய வேல்யூ நம்ம முன்னாடி ஈக்குவேஷனில் பார்த்தது kx இன்ட்டு dx. சரியாம்மா? ஸோ இப்போ நம்ம இதை இன்டெக்ரல் பண்ணுறோம். k அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு. அந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில் நம்ம எடுத்துடுறோம். சரியாம்மா? அப்போ ரிமைன் நமக்கு என்ன கண்ணு இருக்கும்? எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கும். சரியா குட்டி? அப்போ இன்டெக்ரல் 0 to x dx அப்படிங்கக்கூடிய வேல்யூ நமக்கு இருக்கும். நம்ம முன்னாடியே செகண்ட் லெசனில் படிச்சிருக்கோண்டா குட்டி. இன்டெக்ரல் ஃபார்முலா இன்டெக்ரல் எக்ஸ் பவர் n dx. இதுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க நீங்கள்? ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்காடாமா? இங்கே பாருங்கள், இங்கே என்ன நமக்கு இருக்குது? இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? கேவ் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம். சைடில் எழுதிக்கோங்க. அப்போ n பிளேஸில் என்ன கண்ணு இருக்குது? 1 இருக்குது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 1 டிஎக்ஸ். சரியா? அப்போ இந்த டேர்ம் எப்படி குட்டி நம்ம எழுதலாம்? எக்ஸ் பவர் n-க்கு பதிலாக 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை இங்கே n-க்கு பதிலாக 1 n 1 ப்ளஸ் 1. ஸோ அப்போ எக்ஸ் 1 ப்ளஸ் 1 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 1 ப்ளஸ் 1 2. அந்த டேர்ம் தான் உங்களுக்கு அங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. சரியாம்மா? இதை அப்படியே சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டேர்ம் நம்ம இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2. இப்போ நம்ம இன்டெக்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிமிட் வந்து ரைட் சைடு வந்துடும். 0 to x. நமக்கு தெரியும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இந்த டேர்ம் எப்படி குட்டி நம்ம எழுதலாம்? u ஈக்குவல் டு k 1/2. அந்த 2வை நம்ம வெளியில் எடுத்துடலாமா கண்ணு? 1/2 k அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எக்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 0. இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ u ஈக்குவல் டு 1/2 k எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவாம்மா? அதுதான் இந்த இடத்துல நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரிங்கில் நம்ம செய்யக்கூடிய ஒர்க் டன்னால் ஸ்டோர் ஆகக்கூடிய எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி u ஈக்குவல் டு 1/2 k எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவாம்மா? இதுக்கு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய டேர்ம் இது இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸுக்கும் ஆஃப் மார்க்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ இந்த u ஈக்குவல் டு ஆஃப் k எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையாம்மா? அது x இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா கரெக்டாக அந்த ஈக்லிபிரிய பொசிஷன்லேருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் அது x இஸ் ஈக்குவல் டு 0வாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி குட்டி எழுதிக்கலாம்? இந்த ஈக்குவேஷனே தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் லிமிட் வந்து எந்த இடத்துல அந்த மாஸ் இருக்குது, இனிஷியல் பொசிஷன். ஸோ xi லோயர் லிமிட் வந்து xi அப்படின்னு சொல்லி வரும். அப்பர் லிமிட் என்ன கண்ணு வரும்? xf அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியாம்மா? இனிஷியல் பொசிஷன் எங்கே இருக்குது, ஃபைனல் பொசிஷன் எங்கே போகுது. சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் 4.24ஐயே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இதில் நம்ம இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ லிமிட் மாறும். xi xf அப்படின்னு சொல்லி நமக்கு மாறும். ஸோ அப்போ இப்போ நம்ம இப்போ இன்டெக்ரல் பண்ண மாதிரியே தான் நம்ம பண்ணணும். அப்போ பண்ணும் பொழுது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். u ஈக்குவல் டு 1/2 k xf ஸ்கொயர்டு மைனஸ் xi ஸ்கொயர்டு அப்படிங்கிற அந்த டேர்ம்லேருந்து நாம் அந்த ஸ்ப்ரிங் மேலே கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது, அதனால் அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவாம்மா? இப்போது நம்ம ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் பார்க்க போகிறோம். சரியா குட்டி? ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ஸ்ப்ரிங்லேருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி? அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில் என்ன ரிலேஷன் இருக்குது, கிராஃபிக்கல் ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அதனால் எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையாம்மா?
இப்போ நம்ம அதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கக்கூடிய கிராஃபாகவும் செகண்ட் அண்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் இருக்கும். சரியம்மா, இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுதான் நமக்கு அந்த ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணும். சரியம்மா, நம்ம பார்த்தோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அண்டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆமாம் தானே கண்ணு? பாருங்கள் இந்த கிராஃபில் இதுதான் மீன் பொசிஷன் 0. ஓகேவாப்பா? அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டோம். ஒய் ஆக்சிஸில் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு -kxஐ எடுத்துக்கிட்டோம். சரியாம்மா? அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இதுதான் 0வா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இந்த இடத்த எடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்ணு இருக்குது? பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஃபோர்ஸ் எப்படி கண்ணு இருக்குது? நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஏன்னா இது 0. அப்போ 0 கீழே வந்தால் நெகட்டிவ் வேல்யூ. சரியா? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு எப்படி இருக்குடா குட்டி? ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? 0க்கு இந்த பக்கம் இருக்குது, நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஆனால் ஃபோர்ஸ் எப்படி குட்டி இருக்குது? பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஏன்னாக்கா இந்த 0க்கு மேலே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஸ்ப்ரிங்கில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணுறோம். இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோடைய ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? ஆஃப் BH அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியாம்மா? ஸோ B அப்படிங்கிறது என்னடா கண்ணு? இது தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, ஹெச் எவ்வளவு கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே தான் 1/2 kx². தியரிட்டிக்கலாக நம்ம என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணமோ அதே தான் இங்கே கிராஃப்லேயும் நமக்கு கிடைக்குது. பேஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸு, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு kx, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் x² k. அவ்வளோதான் கண்ணு. தியரிட்டிக்கலாக நம்ம கண்டுபிடிச்சா அதே வேல்யூ தான். என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? u = ½ kx² அப்படின்னு கால்குலேட் பண்ணோமா? அதே வேல்யூ தான் இதுலேயும் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியாம்மா? ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான கிராஃப் பார்க்கலாம் நம்ம. சரியாம்மா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு அதை நம்ம கான்செப்டை புரிஞ்சிக்கலாம். சரியாம்மா? இது கைனட்டிக் எனர்ஜிக்கான கிராஃபு, இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான கிராஃப். டோட்டல் எனர்ஜி பாருங்கள், டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. நம்ம படித்தோம் எனர்ஜி கன்சர்வேஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி? ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் டோட்டல் எனர்ஜி என்ன ஆகாது? மாறாது, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரியாம்மா? இதுதான் மீன் பொசிஷன். ஓகேவா? இந்த மீன் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கண்ணு இருக்குது? இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான கிராஃபு. மீன் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா கண்ணு இருக்குது? 0வாக இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமமாக இருக்குது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி மீன் பொசிஷனில் பாருங்கள் எப்படி குட்டி இருக்குது? கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்குது மீன் பொசிஷனில். ஆனால் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் கைனட்டிக் எனர்ஜி 0வாக இருக்குது. சரியாம்மா? அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜியும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் இந்த இடத்துல இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த லைனாக. இப்போது இதிலேருந்து இது வரைக்கும் கைனட்டிக் எனர்ஜி, ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா டோட்டல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி 1 மார்க் கேட்டாங்கன்னா எடுத்து தெரிஞ்சிருக்கும் நமக்கு. பாருங்க கண்ணு, இதிலேருந்து இது வரைக்கும் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த டோட்டல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த சிஸ்டமுடைய டோட்டல் எனர்ஜி எப்பயுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. பாருங்கள் இந்த இடத்துல இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கைனட்டிக் எனர்ஜி, ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா டோட்டல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சரியா? இப்படி ஒரு லைன் வரைஞ்சி பார்க்குறோம், இப்படி ஒரு லைன் வரைஞ்சி பார்க்குறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கைனட்டிக் எனர்ஜிக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த சிஸ்டமுடைய டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத இந்த கிராஃப்லேருந்து அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம் ஆர் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா? ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் என்விரான்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிக்ஷனே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஸ்டமில் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாகவும் கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாகவும் மாறி மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அந்த சிஸ்டமுடைய டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே குட்டீஸ்?